பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தையாக அர்ப்பணிப்பாளர்களுடைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் அந்த பேருக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் என்பதை அவர் நினைவுறுத்தினார்களே, இதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாம் பெருமைகளோ அங்கெல்லாம் அந்த பெருமைக்கும் பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் நாடுகளே அல்லாஹ் பெரியவர் என்பதை நினைவுறுத்துவதற்கு உள்ளத்திலே பதிவு போடுவதற்கு இந்த பெருநாளத்திலே அல்லாஹ் திரும்ப சொல்ல வேண்டும். மற்ற நேரங்களில் மற்ற தொழில்களில் சொல்லப்படாத அளவுக்கு அதிகப்படியான சக்தியை சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே கடந்த காலத்திலே உருவாக்கி கொண்டிருந்த பலவருக்கு அல்லாஹ் பெரியவர் என்ற நிலை மாறி தாங்கள் பெரியவர்கள், நம்முடைய கௌரவம் பெரியது, நம்முடைய சொத்து பெரியது என்ற சிந்தனை வந்ததன் விளைவாக அந்த கௌரவத்தை போயமான மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஆடுகிற ஆட்டமே போடுகிற நாடகமே இந்த சிலரில் இங்கே தமிழ்நாடு அவர்கள் பார்த்து கொள்கை கூடாததற்காக அவர்கள் செயல்படுத்திய செயற்திட்டங்களை அப்பட்டமான பொய்யான வார்த்தைகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னால் அல்லாஹ் அவர்களின் முகத்திலே தெரிவு பூசினார். நம்முடைய பெருமை இல்லை, நம்முடைய ஜமாத்துக்கு கிடைத்த வெற்றி இல்லை, அதுதான் அந்த வெற்றியை கொடுத்தார். அவர்கள் வாயாலே அவர்கள் புரிகிறது என்பதை அதிகாரிகளுக்கு முன்னால் அல்லாஹ் நிரூபித்து இன்றைக்கு இந்த இடத்தில் கடந்த காலத்தில் நாம் தொழில் நடத்திய இந்த வருடமும் தொழில் நடத்துவதற்கு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எப்படி அந்த அநியாயக்காரன் முகத்தில் அல்லாஹ் தீயை பூசி பெருநாள் சிலரை நமக்கு பரிசீலித்தாலும் அதே போன்று அவர்களின் கருத்திலே இருக்கிற நம்முடைய சக்திகள், நம்முடைய ஜமாத்திற்காக இந்த கொள்கை கூட்டுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் மஸ்ஜிதுல் முபாரக்காக இருக்கட்டும், அதற்கு அருகே இருக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், மஸ்ஜிது தக்வாவாக இருக்கட்டும், ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டுவதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு வழங்கப்பட்ட அந்த சொத்துக்கள் அனைத்தையும் இதே போன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற காலத்தில் அல்லாஹ் அவர்கள் மீட்டு தருவார்கள் நம்பிக்கை வைப்போம். அந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை வைப்போம். மேலும் இறுதியாக சொல்லிக் கொள்கிறோம், இது போன்ற சத்திய அசத்தியங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய போட்டியில் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், காவல்துறை அதிகாரிகளாக கையிலே அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் நடுநிலை பார்வையை மேற்கொள்ள வேண்டும். விளைவு கூடாது. ஆனால் கடைகளும் காவல்துறையை பார்க்கும் போது விளைவு போய்விட்டதோ, அவர்களுக்கு என்ன விலை பேசப்பட்டதோ என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நடந்துவிட்ட விதமே இங்கே ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா, சுதந்திரனானா, இல்ல அடக்குமுறை இருக்கிற ஒரு காட்டாட்சி இருக்கிறதா, ஒரு போர் நடத்தக்கூடாதா? பெருநாட்டிலே தமிழ்நாடு 7 மணிக்கு 6:40 இங்கே துணி நடத்துகிறது. அதை எப்படி நாங்கள் மக்களுக்கு அழைப்பு செய்வது? போர் நடித்தால் சோதனை நடிக்காது. எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் கையிலே ரத்தி இருந்துச்சுன்னா மொத்த உலகமே அதிகாரி கையில இன்ஸ்பெக்டர் கையில நடப்பா? காவல்துறை கலைஞர் இன்ஸ்பெக்டர் தான் ராணுவத்துக்கு புரிஞ்சவர் நடப்பா? காவல்துறை கலைஞர் இன்ஸ்பெக்டர் மாதிரி 6 இன்ஸ்பெக்டர் பார்த்தாச்சு. வரம்பு நினைத்தால் போஸ்டர் விட்டாது, பேனர் வைக்காது, விளம்பரம் பண்ணாது, ஆட்டோலம் பண்ணாது. பிரச்சனை என்ன பிரச்சனைகளோ வேற எதுவும் வச்சிருக்கு. எதுக்கு சம்பளம், எதுக்கு காய்ச்சிட்ட, எதுக்கு துப்பாக்கி, எதுக்கு இறக்கி, எவனாவது அத்துமீறினா பிரச்சனை பண்ணா முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள வைக்கிறாங்க. அதுக்குதான் ரசீது கொடுத்து வச்சிருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்க. எவ்வளவு பிரச்சனை பண்ணுவா, பிரச்சனை பண்ணுவா, பண்ணுவா பயந்தா சட்டையை கட்டி வீட்டை வச்சுட்டு வேலைகளை பார்ப்போங்க. நாங்களே எங்களை பாதுகாப்போம். மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்வோம். ஆகையால் எதிர்வருகிற காலத்தில் இதுபோன்ற அநியாயங்களை கட்டமைக்கின்ற வேலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்து அத்தனை பெருமைகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஆயாத்திஹி லஅல்லகும் தஅகிலூன். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون.
أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعضهم إلى بعض قالوا أتحدثونهم بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. உலக மக்கள் அனைவருக்கும் என் இணையங்களில் ரமலான் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 30 நாட்களாக இறைவனுக்காக வேண்டி உண்ணாமலும் பருகாமலும் நாங்கள் பசித்துக் கொண்டிருந்தோம். இறைவனுடைய கட்டளை ஏற்று இறைவனால் தடை செய்யப்பட்ட எந்த காரியங்களையும் ரமலான் மாதங்களில் நாங்கள் செய்யாமல் இருந்தோம். அதேபோல் ரமலான் அல்லாத காலங்களிலும் இறைவனால் தடை செய்யப்பட்ட மது, மாது, வியாபாரம், மோசடி இது போன்ற காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த புனிதமிகு நாளில் எல்லோரும் உறுதி கொள்வோமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உலக முஸ்லிம்கள் உலக மக்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், எவன் ஒருவன் கையினாலோ நாவினாலோ பிற மக்களுக்கு எவன் நோய்களை செய்யாமல் இருக்கிறானோ அவன்தான் மக்களில் சிறந்தவனாக ஆகுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் உலக மக்கள் அனைவர்களுக்கும் எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஏக இறைவன் அல்லாஹ்விடத்தை நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ்வுடைய கிருபையால 30 நாள் நல்லா நோன்பு வச்சோம். அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்கள் அனைவருமே இந்த நோன்பு எடுத்து நாங்கள் இப்போ கவர்மெண்ட் முறைப்படி அவங்க சொன்ன சட்டத்திட்டங்கள் எப்படி நாங்கள் நோன்பு வச்சு بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا